நெஞ்சத்துக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாயா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சகுந்தலா வந்து ஜீவா கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கல்யாண தேதி குறிக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் வந்து புரோகிதரை வந்து கௌதமோட வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த ரெண்டு பேருமே வந்துட்டு வேறு வேறு தேதியை வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட சகுந்தலாவோட அண்ணன் வந்துட்டு என்ன இது ரெண்டு பேரும் வேறு வேறு தேதியை சொல்கிறீங்க, நாங்கள் இந்த கல்யாணத்தை ஒரே நாளில் நடத்துகிறதா இருந்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எல்லாரும் வந்து ரொம்ப குழம்பி போகிறாங்க. அப்போது கௌதம் வந்துட்டு சரி நாமளே ஏன் பேசிகிட்டு இருக்கணும், குழந்தைங்க வந்து கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க, நாம் இந்த ரெண்டு தேதியும் சீட்டில் எழுதி போடுவோம், அந்த ரெண்டில் அந்த குழந்தை எதை எடுக்குதோ அதை நம்ம அந்த தேதியிலே வந்து நாம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தேதியும் எழுதி சந்தோஷோட பொண்ணை வந்து ரெண்டு சீட்டில் ஒரு சீட்டை வந்து எடுக்க சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு செப்டம்பர் 8ஆம் தேதி வரும், இந்த தேதியிலே நாம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கௌதம் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு மதுமிதா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே கௌதமே பார்த்துட்ருக்க கௌதமும் மதுமிதாவே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சகுந்தலா சொல்லிட்டு இருப்பாங்க. 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் வைக்கணும் இப்படி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்டு மதுமிதாவோட அப்பா வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுவாங்க. பின்னாடியே மதுமிதா வந்து அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, மா அவங்க ரொம்ப பெரிய இடம், அவங்க ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க முன்னாடி இந்த அப்பா ரொம்ப சின்னவம்மா, நம்மளால் அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இதை பார்த்தா கௌதம் வந்துட்டு எல்லார் முன்னாடியே வந்து சொல்கிறாங்க, மாயா ஜீவாவோட கல்யாணம் நான் நினைக்கிற மாதிரி நடக்கும், என்னோட கல்யாணம் வந்துட்டு மதுமிதாவோட அப்பா நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கௌதம் இப்படி சொன்னதுனால மதுமிதாவுக்கு கௌதம் மேலே இருந்த மரியாதை இன்னும் அதிகமாகுது. கௌதம்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி மெசேஜும் அனுப்புகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.